ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஜூன் மாத எண்டுக்குள்ள என்ன மாதிரி ஒரு புதிய மாற்றங்கள், என்ன ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அதுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸோட மெசேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க, கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிக்கோங்க. இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ள உங்களுக்கு நடக்க போகும் ஒரு நல்ல மாற்றம் என்ன இருக்குது, என்ன கைடன்ஸ் உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம், உங்கள் காடஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் வந்து நம்ம ஏஞ்சல்ஸோட கைடன்ஸில் எடுக்கிறோம். மைக்கேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ் கைடன்ஸ். அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க. பர்டிகுலர் காட் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஏஞ்சல்ஸ் மூலமாக உங்களோட அந்த காடஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் மூலமாக பார்க்கும் பொழுது சில பேருக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இந்த ஜூன் எண்டுக்குள்ளே நடக்க போகுது. மிகப்பெரிய மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்குற, அதாவது உங்கள் லைஃபே வந்து தலைகீழாக மாறும். எஸ், நீங்கள் சில பேர் வந்து முருகர் வழிபாடு பண்ணுறீங்க. சில பேர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில், கவர்மெண்ட் செக்டாரில் அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணுற பீப்புள் அதிகமாக பார்க்குறீங்க. அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்க, அந்த மாதிரி ஆர்மி பீப்புள், அந்த மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க அதிகம் பேர் பார்ப்பீங்க. உங்கள் லைஃப்பில் ஏதோ பெரிய மாற்றம் நடக்க போகுது இந்த ஜூன் எண்டுக்குள்ளே. உங்கள் லைஃபு தலைகீழாக நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா, எல்லாமே புரட்டி போட்ட மாதிரி, எனக்கு கூடவா இப்படி நடக்கும், எனக்கு கூட இப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்துருமா அப்படின்னு பார்க்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் கேட்டேன் இல்லையா, இந்த மாதம் என்ன அற்புதம் உங்களுக்கு இந்த எண்டுக்குள்ளே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏஸ் ஆஃப் ஏரியல் வந்திருக்காங்க. நியூ ரிசோர்ஸ் ஆஃப் மணி, டைம் ஆர் சப்போர்ட். பெரிய சப்போர்ட். நீங்கள் ஒரு பெரிய ஏதாவது யார்கிட்டையாவது உதவி கேட்குறீங்க, ரொம்ப நாளாக அந்த உதவி உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். அது உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சப்போர்ட் கிடைக்காம, உங்கள் சக ஊழியர்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்காம இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக இனிமேல் வந்து அந்த டீம்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி மணி, உங்களுக்கு வந்து மணி நல்ல தேவை, எனக்கு இதுக்கான விஷயங்கள்லாம் நான் நிறைவேற்றுறதுக்கு எனக்கு மணி தேவைப்படுது. சில பேர் வந்து உங்கள் குடும்பத்திற்காக, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்புகள் வேணும்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே கிடைக்கும். அந்த பிஸ்னஸ் வாய்ப்புகள் கிடைக்கும், அதுக்கான மணி எனர்ஜியும் கிடைக்கும். தேங்க் பண்ணுங்க. ஏரியலுக்கு தேங்க் பண்ணுங்க, மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. ஏரியல் ஏஞ்சல் மூலமாக உங்களுக்கு அற்புதமான மெசேஜ். ஸோ மணி இன்கமில் உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்க போகுது. இப்போ இது வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக அப்படியே நின்றுட்டு இருந்திருக்கும். எந்த ஒரு மாற்றமுமே நடக்காமல் உங்கள் லைஃப்பில் அப்படியே என்னவோ ட்ரையாக போரிங்காக போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நீங்கள் போடுற முடிவுகள், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளாகி நின்றுருக்கு அப்படின்னா, இனி அது கிடையாது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு மணி எனர்ஜி மூலமா ஒரு பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து உங்களோட வேலை நிமித்தமாக ஜாப் ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னாலும் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம், ஒரு ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ளே இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குது. இன்னும் சில மெசேஜஸ் எடுக்கலான்னு தோணுது எனக்கு, அதனால நான் எடுக்கிறேன். 6 ஆஃப் ரஃபேல். சில பேருக்கு வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், நியூ ஜாப் வேணும்னு கேட்குறவங்க, அதே மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நியூ என்ட்ரி இருக்குது. உங்கள் லைஃப்பில் ஒரு நியூ நபர் உங்கள் லைஃப்பில் வரலாம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட அந்த உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, ஒரு குழந்தைத்தனமான அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வரணும். நீங்கள் ரொம்ப இறுக்கம் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்கள் லைஃப் வந்து இப்படி தான் இருக்கும், எனக்கு வந்து எதுவுமே ஒரு விஷயம் வந்து எப்படின்னா, என்ன சொல்வீங்கன்னா, உங்களோட ஜாதகமே இப்படி தான்,
எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர்லாம் வரமாட்டாங்க. அந்த மாரி ஏதோ நெகட்டிவா நெனச்சிருக்கீங்க. அது மாரி நெனைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. உங்களோட மனதுல வந்து உங்களோட சைல்ட்ஹுட்ல நீங்க எப்படி ஒரு எதையுமே வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம்ல. அ ஒரு விஷயம் வந்து அ உங்களுக்கு நெகட்டிவா நடக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சண்டை வருதுன்னா, உடனே தூக்கி போட்டு திரும்ப நீங்க ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்க. எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது. ஓகேவா? குழந்தைத்தனமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் வந்து எதையுமே ரெக்கார்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது வேணான்னு சொல்றாரு. அத நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க லைஃப்க்கு ஏத்த மாரி ஒரு நல்ல நபர், உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியா பாண்டிங் அது சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஓகேவா? அதனால அது ஒரு கைடன்ஸா குடுக்குறாங்க. எஸ். அடுத்தது எஸ். நியூ நபர், உங்களுக்கு வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த விஷயத்த சொல்றாரு. எனக்கு இது அடுத்த கார்டு குடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால சொன்னேன் நானு. என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினம் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ஏதாவது பண்ணணும் இந்த ஆதரவற்ற பெற்றோருக்கும் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பே பண்ணலாம். இந்த அமாவாசை தினத்தன்று உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது, பிளாக்கேஜஸ் இருக்குது, யாருக்காவது பிளாக் மேஜிக் அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த டே நீங்கள் கட்டுக்கள் உடையும், தடைகள் நீங்கும். மகாகாளியோட அருளால் உங்களோட லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். குருவோட ஆசீர்வாதம், தீட்சை வாங்கி நீங்கள் இந்த கிளாஸ் கற்றுக்க போகிறீங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம். Make choice from your heart. Deeply emotional commitment. எஸ். உங்களோட சில பேருக்கு நியூ லைஃப் பார்ட்னர் வரலாம். சில பேருக்கு ரீயூனியன் கூட பாசிபிள் இருக்கு. உங்களுக்குள்ள ரீயூனியன் ஆகும் பொழுது அது நீங்க திருமணத்துல கொண்டு போவீங்க. சில பேர் பிரேக்ல இருக்கீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்தப்ப நீங்க 2 பேரும் வந்து உங்களோட இந்த பாஸ்ட்ல எப்பெல்லாம் நீங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்களோ அந்த விஷயங்கள நினைச்சு நினைச்சு அதை நீங்க வந்து அதிகமா நினைங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கான அந்த ப்ளஸ் எனர்ஜி அதிகமா கிடைக்கும். ஸோ உங்களுக்குள்ள அந்த லவ் பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். இது ஒரு சிலருக்கு. சிலருக்கு வந்து நியூ லைஃப் அமையும். நியூ லைஃப் பார்ட்னர் வரலாம். சில பேருக்கு திருமணம் டைரக்டா திருமணம் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா திருமணம் நடக்கும். சில பேர் அது வந்து உங்களோட லவ் லைஃப்பை அடுத்த கட்டம் திருமணத்துக்கு கொண்டு போவீங்க. இதுதான் இந்த ஜூன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் குடுக்குற இந்த அற்புதமான மெசேஜ், பிளெஸ்ஸிங்ஸ் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆச்சோ கமெண்ட்ல பதிவிடுங்க. இன்னும் சில பேருக்கு வந்து வேற விஷயங்கள் நீங்க தேடிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய உங்களுக்கு வந்து ஜாதகம் வச்சு பார்க்கணும், உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்க்கணும், அப்படிலாம் நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது வந்து நான் எடுக்கும் பொழுதே எனக்கு தோணுச்சு, இந்த கார்ட்ல இந்த முக்கியமான விஷயங்கள் உங்க ஜாப், கேரியர், மணி, ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமான ஒரு டெப்த்தான ஒரு விஷயமா தான் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காரு. சில பேருக்கு ஒரு கைடன்ஸ் குடுத்துருக்காரு. ஓகே. யாருக்காவது இன்னும் டீப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு பிரைவேட் கன்சல்டேஷன் கூட நீங்க வாங்க. ஓகே. சரி. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.